மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னிலையிலே அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மாற்றுவதற்காக டாடா டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனத்துடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாற்றிக்கொள்ள அனுமதி வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது நிகழ்வாக உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு ரூபாய் 59,93,00,000 செலவு கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். உயர்கல்வி வளர்ச்சியில் இந்திய நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கின்ற நமது தமிழ்நாட்டை மேலும் மெருகேற்றி சிறப்பிக்கும் விதமாக உயர்கல்வியினை ஏழை எளிய மாணாக்கர்களுக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி உயர்கல்வியின் தரத்தை உலகளாவிய அளவில் உயர்த்தும் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் வலிமையான கட்டமைப்பினை உருவாக்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, கடலூர் மாவட்டம் வடலூர், திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி மற்றும் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் ஆகிய 4 இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள் ரூபாய் 57.73 கோடி மதிப்பீட்டிலும், மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 6 வகுப்பறை கூடுதல் கட்டடம் ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டிலும், ஆக மொத்தம் 5 பணிகள் ரூபாய் 59,93 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மாணாக்கர்களின் நலனுக்காக இந்த கட்டடங்களை நிறுவி அவர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை சார்பாகவும் மாணாக்கர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிர்வாக அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர், நூலகர், உதவி இயக்குனர் என 213 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் 7 உதவி பேராசிரியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டி. அருணா, எஸ்.கே. ஃபாத்திமா, ஆர். அர்ச்சனா, ஜி. தமிழரசன், ஆர். ரெஜினால் ரூர், காயத்ரி, எஸ். சிவசங்கர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாட்டை மென்மேலும் உயர்த்தும் உயரிய நோக்கில் தொழில்துறை 4.0 தரத்திற்கு ஏற்ப அரசு பல்தொழில்நுட்ப கல்லூரிகளை திறன்மிகு மையங்களாக மாற்றும் திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு அனுமதி அளித்ததற்கும், அரசு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 59.93 கோடி மதிப்பிலான கட்டிடங்களை மாணவர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும், அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கியமைக்கும் துறை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.